குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசும்போது, பட்ஜெட்டுக்கு முன்பு அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சியில் ஓபிசி, பழங்குடியினர் அல்லது பட்டியலின அதிகாரிகள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. 20 அதிகாரிகள் மட்டும் பட்ஜெட்டை தயாரிக்கின்றனர். அதிலும் சிலரை காணவில்லை என ராகுல் கூறினார். அவரது பேச்சுக்கு நிதியமைச்சர் நிர்மலா நேற்று பதிலளித்தார். அல்வா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசியது வேதனை அளிக்கிறது. அல்வா கிண்டும் நிகழ்ச்சியின் பின்னணி பற்றி தெரிந்தால் மட்டுமே அது குறித்த புரிதல் வரும். டெல்லி மின்ட் சாலையில் அரசு அச்சகத்தில் பட்ஜெட் அச்சடிக்கப்பட்டு வந்தது. பட்ஜெட் தயாரிக்க செல்பவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வரை வெளியே வர முடியாது. அந்த காலத்தில் 8 பகல் 9 இரவுகள் பட்ஜெட் தயாரிப்பு இடத்தில் ஊழியர்கள் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்டதுதான் அல்வா கிண்டும் நிகழ்ச்சி. பட்ஜெட் தயாரிக்க செல்லும் முன் அல்வா கிண்டி அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள். இது எப்போது போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும் நிகழ்ச்சியாக மாறியது என்பதுதான் கேள்வி. 2013-14 பட்ஜெட் தயாரிப்பின் போது அப்போதைய நிதி அமைச்சர் பட்ஜெட் தயாரிக்கும் இடத்துக்கு போய் ஊழியர்களுடன் அல்வா கிண்டி போஸ் கொடுத்தார். அந்த சமயத்தில் இந்த அவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பவர்தான் பவர்ஃபுல் அரசியல்வாதியாக இருந்தார். அவசர சட்டத்தை எல்லாம் அவர் கிழித்து எறிந்தார். வானளாவிய அதிகாரம் அவரிடம் இருந்தது. பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகளில் ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி கூட ஏன் இல்லை என அவர் அப்போது ஏன் கேட்கவில்லை? ஓபிசி, எஸ்சிக்கள் இல்லாமல் தயாரிக்கப்படும் பட்ஜெட்டுக்கு அல்வா கிண்ட தேவையில்லை என அவர் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லவில்லை. நடப்பாண்டு பட்ஜெட் 4 பகல் 5 இரவுகளில் தயாரிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அல்வா கிண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பட்ஜெட் தயாரிப்பு பணியில் இருந்த ஒரு அதிகாரியின் அப்பா இறந்துவிட்டார். ஆனால் அல்வா நிகழ்ச்சி முடிந்த நிலையில் வெளியே போக மாட்டேன், பட்ஜெட் அறிவிக்கும் வரை இங்கேதான் இருப்பேன் என கூறி பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டார். அதேபோல மற்றொரு ஊழியரின் மகன் இறந்துவிட்டார். அந்த ஊழியரும் பட்ஜெட் ரகசியம் மீதான மரியாதை காரணமாக வெளியே போக மறுத்துவிட்டார். உறவுகளின் இழப்புகளுடன் அவர்கள் எப்படி அல்வா கிண்டும் நிகழ்ச்சிக்கு போஸ் கொடுக்க வர முடியும்? உறவுகளின் இழப்புகளுடன் அவர்கள் எப்படி அல்வா கிண்டும் நிகழ்ச்சிக்கு போஸ் கொடுக்க வர முடியும்? உணர்ச்சிமிக்க அந்த தருணத்தை ரகசியம் கருதி இதுவரை சொல்லாமல் இருந்தேன். மத்திய செயலர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர் முன்னாள் பிரதமர் நேரு. அதே கொள்கையை இந்திராவும் ராஜீவும் கடைபிடித்தனர். முந்தைய ஆட்சிகளின் தவறான இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ் அறக்கட்டளை உள்ளது. அதில் 20 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் கூட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லை. முதலில் அங்கு சரி செய்துவிட்டு அரசுக்கு சொல்ல வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். मैं रेस्पेक्ट करना चाहती हूं 2 लोगों को. सर आप परमिट नहीं करते हैं नाम लेने के लिए, वो मेंबर भी नहीं है, मगर प्रिंटिंग हमारा फिनांस मिनिस्ट्री के इंपॉर्टेंट स्टाफ 2 लोग, उनको मैं जिक्र करना चाहती हूं. सर ये सेक्रेट नहीं, प्लीज आप सुन लीजिए. सेक्रेट हलवा के विषय और इसमें इतना इमोशन जुड़ा हुआ है, ये समझ में आएगा. सर रिटायर्ड ऑफिसर उनके पिताजी गुजर चुके थे जब वो अंदर पहुंच गए और बाहर आने का कुछ नहीं है पॉसिबिलिटी. श्री कुलदीप शर्मा जी डिप्टी मैनेजर थे प्रेस का, उनके पिताजी का देहांत होने का विषय उनको अंदर होने के बाद मिला. फिर भी सर वो कमिटमेंट देखिए, वो जब तक फिनांस का बजट डिक्लेयर हुआ तब तक बाहर नहीं आया. मैं उनके सर झुक करके नमन करती हूँ. ऐसे लोग हैं सर, उधर उनका सेंटिमेंट है हलवा बनाना और बंटवारा करना. उनको नीचे दिखाना अच्छा नहीं है, नीचे दिखाना अच्छा नहीं है. दूसरा मैं बोल रही हूँ, श्री सुभाष अभी भी है प्रिंटिंग प्रेस में. वो भी अंदर जाने के समय उनको मैसेज आया, उनके सुपुत्र का देहांत हुआ सर, मगर वो बोले नहीं मेरा जिम्मेदारी, क्योंकि हलवा के सेरेमनी हो गई, मैं अंदर आ रही हूँ, इससे आई विल नॉट कम आउट. ये है सेंटिमेंट उधर, हलवा बनाना और अंदर जाना, पूरे कर्तव्य निभाना और बाहर आना, इसको नीचे दिखाना सही नहीं है. இதேபோல
இதேபோல ராகுலின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூரும் பதிலடி கொடுத்து லோக்சபாவில் பேசினார். நாட்டு மக்களுக்கு ஊழல் அல்வா கொடுத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். 2G ஊழல் அல்வா முதல் காமன்வெல்த் ஊழல் அல்வா வரை இந்த நாடு நன்கு அறியும் என அனுராக் தாக்கூர் கூறினார்.